உங்க எல்லாருக்கும் இந்த ஜெயதேவியோட வணக்கங்கள். வணக்கம் வணக்கம். இங்க உண்மையான தலைவி யார் தெரியுமா? யாரு ஜனங்களோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் நம்ம முதல்ல நம்ம ஏரியா பெண்களை பார்த்து அங்க இருந்து வேலைய ஆரம்பிக்க கூடாதுன்னு தோணுச்சு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அம்மா, என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. கொஞ்ச நாள் முன்னாடி சில அடியாட்கள் அவரோட நிலத்தை அபகரிச்சுட்டாங்களாம். அப்புறம் போலீஸ் கூட எந்த உதவியும் செய்யலையா. நீங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீங்க? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனையை கொடுத்துதானே ஆகணும். ஆனா எல்லா சக்தியும் இப்ப உங்க கையில தானே இருக்கு. உங்க ஓட்ட நீங்க சரியா பயன்படுத்தணும். அப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க. தன்னை பத்தி கவலைப்படாம ஜனங்களை பத்தி கவலைப்படணும். கண்டிப்பா. அப்ப சரி, நான் கிளம்புறதுக்கான நேரம் வந்துடுச்சு. சசி, எனக்கு என்னோட கட்சி ஆபீஸுக்கு அந்த பார்த்திபனோட வீடு தான் வேணும். பிரியோட வீடா? அது ஜெயதேவி அம்மா, நீங்க உங்களோட பார்ட்டி ஆபீஸ்க்காக வேற ஏதாவது வீட்டை தேர்ந்தெடுங்கள. ஏன் அப்படி சொல்றேன்னா, பிரியா என்னோட ஃப்ரெண்டு. இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகி இங்க வந்திருக்கா, அதனாலதான். யோசிச்சுக்க. உனக்கு உன் நட்பு முக்கியமா இல்ல கமிஷனா? நிஜமாவே நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டா இருந்தனா இந்த விஷயத்த பத்தி நீ பேசிருக்க மாட்ட. என் வீட்டு மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா என்ன? அப்புறம் சசி, இந்த மாதிரி விஷயத்த என்கிட்ட இன்னொரு முறை பேசாத. சசி, இவ நம்ம பேசின விஷயத்த கேட்டுட்டாளா என்ன? இப்ப ஒருவேளை அவ என்கிட்ட பிரியோட வீட்டை எதுக்காக விக்கிறேன்னு கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்ப நான் என்ன பண்றது? நீ வசமா மாட்டிக்கிட்ட பீனா. நீங்க ரெண்டு பேரும் இப்போ எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னா நான் பேசின எதையும் இவ கேட்கல போல இருக்கு. தப்பிச்சோம். உங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் இப்ப வரேன். அது என்னன்னா, அவளோட குடும்ப கஷ்டங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அதுவும் இல்லாம அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. அதுவும் இல்லாம அதெல்லாம் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. அதான் அவ திடீர்னு மூட் அவுட் ஆயிட்டா. வேற எதுவும் அல்ல. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது வர்மா ஆண்டி என்னை இப்ப தேடிட்டு இருப்பாங்க. அதனால நான் போய் உங்களை பாத்துட்டு வரேன். நல்ல போய் சொல்றா. இவ சொல்ற எந்த விஷயத்தையும் நம்பவே கூடாது. எனக்கு தெரியும், இவ அவங்க கிட்ட வேற ஏதோ தேவையில்லாம பேசிருக்கா. அதான் அவங்க டென்ஷன் ஆயிட்டு போயிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டுதான் தெரியும். பிரியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சசி ப்ளீஸ், என்ன கொஞ்ச நேரம் தனியா விட. இது பாரு பிரியா, நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். உனக்கு இப்போ ரொம்ப கோவமா இருக்கும்னு. அதனாலதான் உன்னால நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒரே தடவை இந்த விஷயங்களை நீ உன் புருஷன் கிட்ட சொல்லி பாரு. அவருக்கு இந்த ஆஃபர் கண்டிப்பா பிடிக்கும். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் என் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. சசி, என்னாச்சு? பிரியா எதுக்காக இப்ப சத்தம் போட்டுட்டு போறாங்க? அப்புறம் அவங்க எதுக்காக அந்த மாதிரி சொன்னாங்க? தான் வீட்டை எதுக்காக விட்டுட்டு போக முடியாதுன்னு? சசி, பிரியா எப்போ சிரிச்ச முகத்தோட தானே இருப்பா. அவ இந்த மாதிரி கத்தி சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது.
கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. அது அது வந்து என்னன்னா அது ஆ, அது வந்து என்னன்னா நான் அவகிட்ட சும்மா விளையாட்டுக்கு ஜோக் அடிச்சிட்டு இருந்தேன். நான் பேச்சு வாக்குல விளையாட்டு அவகிட்ட சொன்னேன், எப்படி மத்தவங்க எல்லாம் இந்த ஏரியாவை விட்டு போனாங்களோ அதே மாதிரி அடுத்து போறது நீயா கூட இருக்கலாம்னு சொன்னேன். அதுக்கு அவ ரொம்ப கோச்சுக்கிட்டா போல இருக்கு. நான் விளையாட்டா தான் சொன்னேன். இவ்வளவுதானா? இதான் விஷயமா? இந்த பிரியா சரியான பைத்தியம். நீ ஒண்ணு கவலைப்படாத சசி, நான் போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன். இல்ல ஆண்டி, அது என்னன்னா தப்பு தப்பு நான் தானே ஆண்டி பண்ணிருக்கேன். அப்போ நான் தானே போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும். நீங்க எல்லாரும் ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க எல்லாரும் நல்லா கீட்டி பாட்டியை என்ஜாய் பண்ணுங்க, நான் போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். சசி கண்டிப்பா இப்ப போய் தான் சொன்னா. ஆனா உண்மை என்னன்னு நாம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். சொல்லு பாவனா. நான் இப்ப எதுக்கு போன் பண்ணேன்னா, நீ பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கடைசியில உன் ஒய்ஃப டின்னருக்கு கூட்டிட்டு போக மறந்துட போற. பாவனா, ஜானவி உங்க அம்மா வீட்ல இருக்கா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஆக்சுவலா எமர்ஜென்சி கேஸ் ஒன்று வந்துருச்சு, அதான் அவளை அவங்க வீட்ல விட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். அப்படின்னா அரியா, நீ இன்னும் லஞ்சே முடிக்கல போல இருக்கே. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, பை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, எலெக்ஷன் நல்லபடியா நடந்து முடியும். எனக்கு எதிரா போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு இங்க யாருக்கும் தைரியம் இல்ல. சரி சரி, நன்றி, வச்சிடுறேன். ஜெயதேவி அக்கா, சசி எனக்கு போன் பண்ணா. அந்த பிரியா தன்னுடைய வீட்டை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். ஜனங்க ஏன் பிரச்சனைய தேடி விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நாம என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும்லடா. கிட்டி பார்ட்டில டிஃபன் சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ. இதோ பாருங்க, எனக்கு இப்ப வந்திருக்கிற நம்பர் 333. சொல்லுங்க மிஸ்ஸஸ் வர்மா, இப்ப நீங்க என்ன நம்பர் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏதாவது நல்ல நம்பரா சொல்லுங்க. ஏன் உன் கார்டுல எந்த நம்பரும் மேட்ச் ஆகல, அதனால தானே. இங்க பாரு, என்னோட ஃபர்ஸ்ட் லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாப்பிட்டு சாப்பிட்டு என் வயிறு நிறைஞ்சு போச்சு. எனக்கு வந்திருக்கிற நம்பர் 7878. மறுபடியும் அது என்னோட நம்பர் தான். அட, ஏதாவது லஞ்சம் கொடுத்தியா என்ன? ரோகிணி, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம உடனே பிரியா கிட்ட போய் பேசுறதா நல்லதுன்னு தோணுது. அப்பதான் சசியை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஆமாக்கா, வாங்க போலாம். பார்த்து படியருங்க பாட்டிமா. மெதுவா. பெரியத்தே, எப்படி எல்லாரும் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வராங்க? பாட்டிமா, உங்க ரூம்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ரோஹிணி, சீமா, அத்தை ரொம்பவும் முடியாம இருக்காங்க. சீக்கிரம் டாக்டருக்கு போன் பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. பார்த்து மெதுவா வாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன், இன்னைக்கு நிச்சயமா அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. என்ன நடக்குதுங்க? என்னது இதெல்லாம்? என்ன மனோ, நான் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து ஏன் வீட்லயே பரத்வாஜ் வீட்லயே கிட்டி பார்ட்டி நடத்துறியா?
உனக்கு என்ன பத்தி நல்லா தெரிஞ்சோ எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. இந்த வீடுதான் இப்படி இருக்குன்னா நீ என்ன மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க? கிளாமரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மாடர்னா டான்ஸ் ஆடலான்னு பாத்தியா? சீமா, ரோகிணி, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க 2 பேரும் ஏன் என் கூட கல்யாணத்துக்கு வரமாட்டீங்கன்னு சொன்னது இப்பதான் புரியுது. நீங்க என்கிட்டயே பொய்ய சொல்லி என் மனசை வேதனைப்படுத்திட்டீங்க. என் நம்பிக்கையை சுக்குநூறு ஆக்கிட்டீங்க. நான் மட்டும் இந்த நேரத்துல இங்க வராம இருந்திருந்தா நம்ம வீட்டுல நடக்கிற கிட்டி பத்தி தெரியாம போயிருக்கோம். பாட்டிமா அம்மா டென்ஷன் ஆகாம பாத்து அமைதியா இருங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. அத்தைக்கு உடம்பு ரொம்ப முடியல, அவங்களால இதையெல்லாம் தாங்கிக்க முடியாது. பெரிய பாட்டி, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. எங்களோட நோக்கம் உங்க மனசை கஷ்டப்படுத்துறது இல்ல. அப்பா சித்தார்த், இங்க பாரு ராஜேந்திரா, என்னை ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. வாங்கம்மா, முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. வாங்கம்மா. மூன்று முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உங்களை எது கேட்டாலும் நீங்க ஏன் பேசாம தலையாட்டி பதில் சொல்றீங்க?